வணக்கம், நான் உங்கள் பிரதீப் பாரதி. ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வைக்கிறது விநாயகர் சதுர்த்தி. அன்னைக்கு காலையிலே சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா மண் பிள்ளையாரை வாங்கிட்டு வர்றது, அதுக்கு பிள்ளையார் கொடை, எருக்க மாலை, வயிற்றுல ₹1 காயின் வைக்கிறது, இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் வேற எந்த பண்டிகையில இருக்கு சொல்லுங்க? அதுவும் கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டை இருக்கே, அடடடா, அதோட டேஸ்டே தனி. இப்படி விநாயகர் சதுர்த்தியில ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் உண்டு. சரி, இவ்வளவு விசேஷமான விநாயகர் சதுர்த்தியை ஏன் கொண்டாடுறோம்? இதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா, இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட கதைகள் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரும். ஒரு சமயம் பிரம்மதேவருடைய மகன் தக்கன், அவர் ஒரு பெரிய யாகத்தை நடத்துறாரு. ரொம்ப விசேஷமான யாகம். அந்த யாகத்துக்கு எல்லாரையும் அழைக்கிறார். யாரு? பிரம்மதேவர், மகாவிஷ்ணு, தேவேந்திரன், தேவர்கள் எல்லாரையும், உலகத்திலையும் இருக்கிற முனிவர்கள், சிரேஷ்டர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆனா ஒரே ஒருத்தரை மட்டும் கூப்பிடல. யாரு? அவருடைய மருமகனான சிவபெருமான். தக்கனோட மகள் தான் தாட்சாயினி. தாட்சாயினி சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால மருமகன் தானே. சிவபெருமான் முழுமுதற் கடவுளா இருந்தாலும் தன்னோட மருமகன் தானே, தனக்கு கீழ் தானே அப்படிங்கிற அகந்த அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அந்த ஆணவத்தால அவர் கூப்பிடாமலே அவரை அவமதிச்சான். ஆனா என்னாச்சு? தாட்சாயினிக்கு அப்பா மேல பாசம் இன்னும் இருக்கு. அப்பா நடத்துற யாகத்துக்கு போகணும்னு தாட்சாயினி ஆசைப்பட்டாங்க. அதனால சிவபெருமான் கிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க. சிவபெருமானுக்கும் புரியுது அப்பா பொண்ணு பாசம், இருந்தாலும் எடுத்து சொல்றாரு, உன்னுடைய அப்பாவோட நோக்கம் என்னையும் உன்னையும் அவமானப்படுத்துறது தான். இதையும் மீறி நீ அங்க போனன்னா அவமானம் மட்டும் தான் மிஞ்சும். அதனால யோசிச்சு நீ போகாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் தாட்சாயினி சிவபெருமானுடைய வார்த்தையை கேட்காம அங்க போறா. போற இடத்துல சிவபெருமான் சொன்ன மாதிரியே அவளுக்கு அவமானம் நடந்துருது. யாருமே அவங்கள கண்டுக்கல. அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி பார்வதி தேவியை அவமானப்படுத்திடுறாரு. இதனால கோவம் அடைஞ்ச பார்வதி தேவி, உன்னுடைய யாகசாலையை அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு சிவபெருமான் கிட்ட அழுதுகிட்டே வந்துடுறாங்க. நடந்ததை சொல்றாங்க. சிவபெருமானுக்கு கோபம் உச்சகட்டமா போயிடுச்சு. என்னையும் அவமானப்படுத்தி என்னுடைய மனைவியும் அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபக்கனல் ஜாஸ்தி ஆகுது. அந்த கோபக்கனல்னால அவர் வீரபத்திரரை உருவாக்குறாரு. இந்த வீரபத்திரர் கிட்ட கட்டளை இடுறாரு, யாக பூமியை அழிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அந்த வீரபத்திரருக்கு ஆணையிடுறார். வீரபத்திரரும் போய் அந்த யாக பூமியை அழிச்சு எல்லாரையும் கொண்டுடுறார். தக்கன் உட்பட எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. தன்னோட கணவனோட பேச்சு, அதாவது சிவபெருமானுடைய பேச்சை கேட்காம அவமானப்பட்டுட்டோமே, தக்கனுக்கு மகனாக பிறந்தது ரொம்ப பெரிய அவமானம் அப்படின்னு நினைச்சு பார்வதி தேவி குமுறி குமுறி அக்னியில தன்னைத்தானே அழிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் பார்வதி தேவி பர்வதராஜன் அப்படிங்கிறவருக்கு மகளா பிறக்கிறார். பர்வதராஜனின் மகளான பார்வதி தேவி சிறு வயதுல இருந்தே கைலாயநாதரை அடையணும், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கா. அதனால ஒரு நாள் அப்பா கிட்ட கேட்கறா, அப்பா கைலாயநாதரே எனக்கு கணவரா வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறா. அதுக்கு பர்வதராஜன் சொல்றாரு, உன் மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறணும்னா விநாயகர் சதுர்த்தி விரதத்தை நீ அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அதை செய்யணும் அப்படின்ட்டு பர்வதராஜனின் மகளான பார்வதி தேவி அவர் அப்பா கிட்ட கேட்கிறா. அதுக்கு அவர் சொல்றாரு, மண்ணாலும் பொன்னாலுமான 2 விநாயகர் சிலைகளை செஞ்சு பொற்கும்பத்தின் பக்கத்துல வச்சு ஆவணி மாசத்துல வர சுக்லபட்ச சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கணும். இந்த விரதம் அனுஷ்டித்து 3வது நாள் மேலதாளங்களோட அந்த மண் பிள்ளையார கடலிலோ இல்ல நதியிலோ போய் கரைக்கணும். இப்படி நீ பண்ணனா உன்னுடைய எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு. சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்த பலனால அவங்க சிவபெருமானையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு மனைவியா ஆயிடுறாங்க. அது முதற்கொண்டு பார்வதி தேவி ஒவ்வொரு வருஷமும் விடாம ஆவணி மாச சுக்லபட்சத்தை சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விரதத்தை விடாம செஞ்சுட்டே வராங்க. இதை பார்த்துட்டு ஒரு நாள் அப்பா கிட்ட முருகன் கேட்கிறார். விநாயகரோட தம்பி முருகன் அப்பாக்கு சிவபெருமான் கிட்ட கேட்கிறாரு, அப்பா அப்பா முழுமுதற் கடவுள் நீங்க இருக்கும்போது அம்மா எதுக்காக விநாயகர் சதுர்த்தி விரதத்தை விடாம பண்ணிட்டே வராங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, குழந்தாய், விரதங்கள் எல்லாத்துலயும் மேலான விரதம் சதுர்த்தி விரதம் தான். விநாயகர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் ஆதி பரம்பொருள், அவர் தான் மும்மூர்த்திகளையும் படைச்சு அவங்களுக்கான சக்தியையும் கொடுத்துருக்காரு. அவர் தேவையான சமயங்கள்ல தேவையான அவதாரம் எடுத்துக்கிறாரு. அந்த உருவங்கள்ல அந்த அவதாரங்கள்ல ஒண்ணுதான் என்னுடைய மகனா பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நீயும் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து உனக்கு தேவையான வரங்களை பெறலாம் அப்படின்னு முருகப்பெருமாள் கிட்ட சொல்றார். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது விநாயக பெருமானை வழிபட்டு தான் அவர் நினைச்சதை அடைஞ்சார். இப்படி விநாயகர் சதுர்த்தி விரதம் பற்றிய கதைகளை சொல்லிட்டே போகலாம். இந்த கதையில சொல்லியிருக்கிற மாதிரி நாமளும் வருஷம் வருஷம் ஆவணி மாசம் சுக்லபட்சத்து சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து தேவையான வரத்தை விநாயகர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்தியை இதுக்கான காரணத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு
உங்க வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, இதை பத்தி தெரியாதவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்க கொண்டாடி விநாயகரோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா பெற்று உங்களுக்கு வேண்டிய செல்வங்களை பெற்று மகிழும் அப்படின்னு பிரார்த்தித்து மறுபடியும் ஒரு அருமையான பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப். இன்னொரு விஷயம், உங்களுக்கு நம்ம சேனல் கதைகள் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி, என்னோட கதை செல்லும் விதம், இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி நடந்தது அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வேற எந்த கதையை கேட்க விரும்புறீங்க அதையும் மறக்காம சொல்லுங்க. உங்கள் அன்பன் பிரதீப். ஒரு சமயம் யமதர்மராஜாவோட சபையில தேவலோகத்தோட நாட்டிய தரகியான திலோத்தமை நடனம் ஆடிக்கிட்டு இருந்தான். யமதர்மராஜா அழகுல மயங்கி அவ பின்னாடியே ஓடுறாரு. அந்த நேரமா பார்த்து அவளுடைய ஆடை கொஞ்சம் சரிஞ்சு போயிடுது. அவன் பயந்த சரி பண்றதுக்காக ஓடி போறா. யமதர்மராஜாவும் அவ பின்னாடியே ஓடி ஓடி போறாரு. யமதர்மராஜாவோட மோகம் ரொம்ப அதிகமாயிடுது. அந்த மோகத்தினால ஒரு அசுரன் ஒருத்தன் பிறக்கிறான். அந்த அசுரனோட பேரு அனலாசுரன். அனல் அப்படின்னா என்ன? வெப்பம். அந்த அனலாசுரன் என்ன பண்றான்? வளர்ந்து பூதாகரம் ஆகி எல்லாருக்கும் பயங்கர துன்பங்களை கொடுக்கறான்.